ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் பெண்களுக்கு சினை முட்டைகள் உற்பத்தி ஆகலன்னு சொல்லுவாங்க. அந்த சினை முட்டைகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் ஆண்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே வகையில லேகியம். ஏன்னு கேட்டோம்னா தனித்தனியா செஞ்சு தனித்தனியா சாப்பிட்றவங்க அவங்க மருந்து இது இவங்க மருந்து இது ரெண்டு பேருமே சாப்பிடக்கூடிய மருந்து. ஆண்களுக்கும் நல்லதை செய்யும், பெண்களுக்கும் நல்லதை செய்யறது. இது என்னன்னா இந்த சினை முட்டைகள் உற்பத்தியை சரி செய்யும், ஆண்களுக்கு அணுக்களை அதிகரிக்கும். அதுக்கான மருந்து இதுல முக்கியமா முருங்கைப்பூவை நம்ம பயன்படுத்துறோம். இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தும் பொழுது பெண்களுக்கு கருமுட்டையை வளர்க்கக்கூடியது. இந்த முருங்கையில எல்லாமே எடுத்துக்கிறாங்க, ஆனா முருங்கைப்பூவை யாருமே தொடறது இல்லை. இதை அணில்களும் குருவிகளும் தேன் சிட்டுக்களும் போய் இதில் உள்ள தேன்களை எடுத்துட்டு அது போயிடும். இது தானால உதிர்ந்து கிடக்கும். கீழே ஏதாவது துணியை விரிச்சு வச்சு இதை நம்ம சேகரிக்கலாம். இல்லைன்னா பூ ஒடிக்கும் பொழுது உதிர்ற பூக்கள் எல்லாம் எடுத்து சேமிச்சு வச்சு சுத்தம் செஞ்சு இதை நம்ம பயன்படுத்தலாம். இது பெண்களுக்கு கருமுட்டைகளை வளர்க்கக்கூடியது. அதனால இதை நம்ம சேர்க்கிறோம். கருமுட்டைகளை மட்டும் இல்ல, இருதயத்தை பண்படுத்தக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாயை ஒழுக்கம் செய்யணும்னா இந்த முருங்கைப்பூ தான் அற்புதமா வேலை செய்யும். மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடியது, கருப்பையை சுத்தம் செய்யக்கூடியது. கருப்பையில உள்ள கோளாறுகளை அந்த கோளாறுன்னா அதுல உள்ள கஷ்டங்களை, அதுல உள்ள என்ன சொல்ல கோளாறுன்னு போது அதுல உள்ள கசடை தான் கோளாறுன்னு நம்ம சொல்லுவோம். அது கிராமப்புறங்கள்ல அதை சொல்லுவோம். அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த முருங்கைப்பூ. அது மட்டும் முருங்கை விதை இது ஆணுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆண்களுக்கு முருங்கை விதையில தான் அதிகமா பயன்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அணுக்கள் அதிகரிக்கும். இந்த முருங்கைப்பூவை கொடுக்கும்போது பெண்களுக்கு செய்யும், முருங்கை விதையை கொடுக்கும்போது ஆண்களுக்கு செய்யும். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இருவருக்குமே நல்லதை செய்யக்கூடியது. எல்லாமே ஒரே மரத்துல தான் இருக்கு. பூ பெண்ணுக்கும் விதை ஆணுக்கும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம மருந்தா தயாரிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமே எல்லா குறைகளும் சரியாகக்கூடியது. இது நீர்முள்ளி விதை. நீர்முள்ளினா இது நெல் வயல்கள்ல முள் அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் மீன் முள்ளுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய முள்ளா இருக்கும். அது பட்டதுமே உயிர் போற மாதிரி இருக்கும். வலி தேல் கொட்டினா மாதிரி வலிக்கும். இந்த முள் பட்டதுமே அந்த வலி அதிகமா இருக்கும். அதுல உள்ள விதைகள் இது. இந்த விதைகளை நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். இது கடைகளில் கிடைக்கும். நீர் முள்ளி விதைன்னு கேட்டால் கிடைக்கும். இல்லைன்னா நீரடி முத்து விதைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீரடி முத்து விதைனா அந்த நீர்முள்ளி விதை தான். இந்த நீரடி முத்து விதையை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். நம்ம ஆப்பிளை பயன்படுத்துகிறோம். ஆப்பிளை பயன்படுத்தும் போது அதிக அளவு ரத்தம் உற்பத்தி ஆகும். அதிக அளவு ரத்தம் உற்பத்தி ஆகும்போது அவங்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் ஆப்பிள். அதனால தான் சொன்னாங்க ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட் சாப்பிட சொன்னோம். அப்போ ரத்தம் உற்பத்தி ஆகுது. இது ரத்தத்தையும் உற்பத்தி பண்ணோம், அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் இது உதவி செய்யும். அதனால தான் இந்த ஆப்பிள் எடுத்திருக்கோம். பாதாம் பருப்பு இதை சாப்பிடும் பொழுது உடல்ல சத்துக்கள் அதிகரிக்கும், வீரியம் அதிகமா இருக்கும். அதை என்ன செய்வாங்க, பலு தூக்குறவங்களும் அதிக அளவு சண்டைக்கு போறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதுல அதிக அளவு உடல்ல உள்ள திமிர்களை தூண்டக்கூடிய, திமிர்னா அந்த உள் உறுப்புகள்ல உள்ள அணுக்களை தூண்டக்கூடியது. அணுக்கள் அதிகமாயிடுச்சுன்னா உடல்ல திமிர் கூடி போகும். திமிர்னா உடல் நல்ல ஒரு இதுல இருப்பாங்க, நிலையில இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம இன்னைக்கு கொண்டு போய் ஒலிம்பிக்ல சண்டைக்கு விடுறோம் அப்படின்னா உடல் திமிர்கள் ஆனவங்களை தான் கொண்டு போய் விட முடியும். சாதாரண ஒரு நோஞ்சான கொண்டு போய் நம்ம விட முடியாது. அப்போ உடல் திமிரை வளர்க்கணும். அதுக்கெல்லாம் இந்த பாதாம் பருப்பு நிறைய நன்மையை செய்யக்கூடியது. பாதாம் பருப்பு சாப்பிடும்போது மூளை பலம் இல்ல, மன பலமும் சேர்ந்து சரியாகும். அது மட்டும் இல்ல, அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே இதை முந்திரி பருப்பு இதெல்லாம் உடல் பலனுக்கும், உடல் அறிவுத்திறனுக்கும், உடல் சத்து கூட்டுறதுக்கும் செய்யும். இதை குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மலையில சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கொண்டு போய் சேர்க்க முடியாது, கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு முந்திரி பருப்பு ஒரு 1/4 கிலோ, பாதாம் பருப்பு ஒரு 1/4 கிலோ, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பிஸ்தா பருப்பு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதை அள்ளி சாப்பிட்டுட்டாலே பசி எடுக்காது. இது அதிக கொழுப்புகளை உண்டு பண்ணக்கூடியது, அதிக நல்லது செய்யக்கூடியது. இது செய்யும்போது குளிர் காணாம போயிடும். குளிர் இல்லாமல் இருக்கும்போது அவங்க ராணுவத்தில் இருக்கவங்க, அந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் உணவு. அப்போ இதுல எந்த அளவுக்கு சத்து இருந்தா இதை கொண்டு போய் உணவா கொடுப்பாங்க. அந்த உணவுப் பொருட்களை நம்ம மருந்து பொருட்களா மாத்துறோம். உலர் திராட்சை, இந்த உலர் திராட்சையை நம்ம பயன்படுத்துறோம். உலர் திராட்சையை பயன்படுத்தும் போது அந்த காச நோய் இருந்தா சரியாயிடும். நல்ல உறுப்புகளை உள்ள நல்ல நிலையில கொண்டு வந்துடும். காச நோய் இருந்துன்னா அந்த அணுக்கள்லாம் செத்துட்டே போயிடும். உள்ள உறுப்புகள்ல சளி பிடிச்சிருந்தா அந்த சளி அணுக்களை கொண்டுடும். அந்த சளி பிடிக்க விடாமையும் காச நோயை தடுத்தும். உடல் பசியை தூண்டக்கூடியது. அதிக அளவு நம்ம 32 கவாலம் சொல்லியிருக்கோம். அந்த 32 கவாலம் சாப்பிடும்போது உடல்ல எல்லா சத்துக்களும் வரும். அந்த பசியை தூண்டும் பொழுது 32 கவாலத்தை தூண்டணும்னா இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா 32 கவாலம் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது உடல் பலம் கூடும். உடல் பலம் கூடும்போது அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நெய் சாப்பிட்டாலே உடல் பலம் கூடும்.
நெய்யில் வந்து தினந்தோறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 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 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் நல்லா வந்து நாட்டு வெல்லம் எதையாவது போட்டு பனை வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பலம் கூடிக்கிட்டே வரும், குறையவே குறையாது. நாட்டு மாட்டு நெய் சாப்பிடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்டோம்னா எந்த கொழுப்பு சத்தும் கூடாது, நல்ல கொழுப்புகள் வந்து உடம்புல ஏறும். நல்ல கொழுப்புகள் வந்து நாட்டு மாட்டுலேருந்து கிடைக்குது. இன்னைக்கு கிடைக்கிற கெச்சப் ஜெர்சிலேருந்து கிடைக்குது, அது நல்ல கொழுப்புகள் கிடையாது. அது கெட்ட கொழுப்புகளை கொண்டு போய் சேரும். அந்த நெய்யை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கெட்ட கொழுப்பு போய் சேர்ந்து நமக்கு உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது. இதெல்லாம் சேர்ந்த கூட்டு கலவைக்கு வந்து நம்ம வந்து கல்கண்டை பயன்படுத்துகிறோம். இந்த கல்கண்டை பயன்படுத்தும் போது அதிக அளவு உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு சுவை எல்லாம் சேரும்போது மூளை பலமோ உடல் பலமோ ஒன்று சேர்ந்தாதான் அணுக்கள் வந்து சரியா இருக்கும். யார் ஒருத்தருக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லையோ அவங்களுக்கு வந்து அணுக்கள் இறந்துடும். யார் ஒருத்தர் விருப்பம் இல்லாத வந்து கணவன் மனைவியா இருக்காங்க, அவங்களுக்கு அணுக்கள் இறந்தே போயிடும். அவங்க வந்து யார் விரும்புறாங்க விரும்பலன்னு தெரியாம நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாமே கல்யாணம் முடிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லாமல் போயிடும். கடைசியில் 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற வருத்தத்திலே மீண்டும் மீண்டும் குழந்தை இல்லாமல் போயிடும். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருக்கணும். குடும்பத்தில் வந்து முதல்ல பேசி சரி செஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு வந்து யாருக்கு போய் எந்தெந்த டெஸ்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எய்ட்ஸ் நோய் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியது. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு போய் முதல்ல டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அணுக்களே இல்லாத ஆண்கள் அதிகமாக இருக்காங்க, சினை முட்டை உற்பத்தி ஆகாத பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இதை நீங்கள் போய் முதல்ல டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா தவறுகளும் சரியாகும். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற உணவுகள் வந்து எல்லா அணுக்களையும் கொல்லக்கூடிய உணவுகள். மறைமுகமா நமக்கு வந்து சதி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய அடி வயிற்றுல கை வச்சிருக்காங்க. ஆணுக்கு வந்து அந்த அணுக்களே இல்லாம ஆகிறதுக்கும், பெண்களுக்கு வந்து கருமுட்டைகள் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே மருந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு மாட்டுக்கு தான் சென ஊசி போட்டாங்கன்னா இன்னைக்கு மனிதருக்கு அதே மாதிரி ஊசியை போடுறாங்க. இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் பிறந்திருந்தாங்க. முந்தானத்து ஒருத்தர் என்னை சந்திச்சார். எங்க வீட்டுல நான் 22வது ஆளுன்னு சொன்னாரு. இன்னைக்கு 2வது ஆள் கிடையாது. 22 குழந்தைக்கு பின்னாடி, அவர் 21 குழந்தைக்கு பின்னாடி 22வது ஆள் பிறந்திருக்காருன்னா அவங்க அம்மா வந்து எவ்வளவு வீரமா இருந்திருப்பாங்க, அவங்க உடம்பு எப்படி இருந்திருக்கும். அப்போ வந்து அவங்க சாப்பிட்ட உணவுகளை பாருங்க. அவங்க சாப்பிட்ட உணவுகள்ல எவ்வளவு அணுக்கள் இருந்திருக்கும். சிறுதானியங்களை அதிகமா எடுத்துக்கணும். சிறுதானியங்களை எடுக்கும் பொழுது சத்துக்கள் கூடும். சத்துக்கள் கூடும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அணுக்கள் அதிகமாகும். அணுக்கள் இல்லாம போகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற உணவுகள்ல எந்த ஒரு உணவுலையும் உயிர் இல்லை. எந்த ஒரு உணவுலையும் விதையில்லா பொருட்கள் ஆயிடுச்சு. நம்ம நீர்முல்லை விதை எடுத்திருக்கோம். நீர்முல்லை விதையை எது கொடுக்குறாங்க தெரியுங்களா? அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு. இதுல விதையை வந்து எண்ணவே முடியாது, அவ்வளவு விதைகள் இருக்கு. இவ்வளோண்டு இருக்கும் காய், அதை உடைச்சி விட்டா வெறும் விதையா தான் விழுகும். எதுல விதைகள் அதிகம் இருக்கும் அந்த விதைகளை எடுத்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க? அவங்க ஆழம் விதை எதுக்கு பயன்படுத்தினாங்க? ஆழம் விதை வந்து அதிக அளவு இருக்கும். அந்த விதைகள் முழுவதும் நம்ம வந்து வம்சத்தை விருத்தி செய்யக்கூடியது. அதே மாதிரிதான் சிறு விதை பெரிய மரம். அதே மாதிரிதான் சிறு விதை நம்ம உள்ளுக்கு போகும்போது நம்ம உடல்ல வந்து அணுக்கள் எல்லாம் சரியாகும். அணுக்கள் சரியாகும் போது நம்ம உடம்பு வந்து நிறைய நல்லதை செய்யக்கூடியது. உடல் நல்லதை செய்யும் போது அணுக்கள் அதிகரிக்கும். அணுக்கள் அதிகரிக்கும் போது கண்டிப்பா குழந்தை பிறக்கும். சினை முட்டைகள் உற்பத்தி இல்லைன்னு பயப்பட வேண்டியதே கிடையாது. இதை செஞ்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பா சினை முட்டைகள் உற்பத்தி ஆகும். நீங்க தினந்தோறும் நம்ம முருங்கைப்பூ கிடைச்சுன்னா அந்த முருங்கைப்பூவை சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ வந்து கர்ப்பப்பையில உள்ள சினை முட்டைகள் உற்பத்தி ஆகும். சினை முட்டைகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் அணுக்கள் கூடுறதுக்கான மருந்தை நம்ம இப்ப பார்க்கலாம். சினை முட்டை உற்பத்தியும் அணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கான மருந்தை இப்ப நம்ம செய்யறோம். இதுல வந்து முதல்ல நெய்யை கொஞ்சமா போடணும். நெய்யை வந்து கொஞ்சமா வந்து வடச்சட்டியில கொஞ்சமா போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதிக அளவு போடக்கூடாது. இதுல வந்து ஒரு 10 விதையை வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் முருங்கை விதையில இருந்து. இந்த முருங்கை விதையும் அந்த நெய்யில லேசா வந்து பொன்முருவலா வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த விதையை வந்து இந்த விதையிலிருந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். என் விதை எப்படி முருங்கை விதைன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி உரிச்சு எடுத்ததை வந்து நம்ம 10 விதை எடுத்திருக்கோம். இப்படி எடுத்ததெல்லாம் எடுத்திருக்கோம். அது வந்து நேரம் முருங்கை விதைனும் காட்டினது இது, இப்போ காட்டுறது வேறன்னு நினைக்க கூடாது. அதை வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சதால அந்த மாதிரி இருக்குது. லேசா வந்து வெது வெதுப்பான சூட்ல போட்டு எடுக்கணும். கருக விடக்கூடாது. கருக விடாம லேசா பொன்னிறமா ஆனதை எடுத்துடணும். பாதாம் பருப்பு வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு நம்ம இந்த லேசா வந்து நொறுக்கி வச்சிருக்கோம். அந்த பாதாம் பருப்பையும் அதே மாதிரி லேசா பொன் வறுவலா வறுத்தெடுக்கும். முந்திரி பருப்பும் அதே மாதிரி ஒரு 15 கிராம் அளவு எடுத்திருக்கோம். முந்திரி பருப்பு லேசாக நொறுக்கிடலாம். நேரம் முழுமையாகவும் போடலாம். ஆனால் கொஞ்சம் நொறுக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால லேசாக கையில் உடைச்சிட்டா போதும். அரைக்க தேவையில்லை. முந்திரி பருப்பு லேசாக உடைச்சி அதையும் வந்து
கொஞ்சமா நெய்யில பொரிச்சு எடுக்கணும். வந்து உலர் திராட்சையும் அதே மாதிரி லேசா வந்து வறுக்கணும். இதை வந்து கருக விடக்கூடாது. அதனால தான் அவங்க அதிகமா வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதிகமா கிண்டுறது காரணம் கருகிடுச்சுன்னா அதனுடைய தன்மை கெட்டுரும். அதை கருக விடாம எடுக்கணும். திராட்சை வந்து திருப்பி திராட்சை அளவுக்கு முட்டையா வந்துடும். அந்த முட்டையா வரும்போதே அதை வந்து எடுத்துடணும். அதுக்கு மேலனா அது கருக ஆரம்பிச்சிடும். அதை வந்து கருக விடாம வந்து அந்த முட்டையா வந்துச்சுனாலே அது வந்து சரியான அளவு வெந்திருக்குன்னு அர்த்தம். நீர்முள்ளி விதையில வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். அதிக அளவு தேவையில்லை. இதனுடைய காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதனால 2 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. லேசா வந்து மசிச்சிருக்கேன், லேசா வந்து இடிச்சா மாதிரி இடிச்சிருக்கேன். அதனால அதிக அளவு வந்து இது தூள் பண்ண தேவையில்லை. இது லேசா வந்து கசக்கியிருந்தா போதுமானது. முருங்கைப்பூவை அதே மாதிரி நெய்யில் பொரிச்சு எடுக்கணும். முருங்கைப்பூவை வந்து கடைசியில் பொரிச்சு எடுக்கணும். ஏன் முதல்ல பொரிக்கணும்? இது வந்து அதிகமாக வெடிக்கும், டப்பு டுப்புன்னு வெடிக்கும் போது முகத்தில் படும். அதனால் வந்து கடைசியில் வந்து இதை சரி செய்யணும். இப்போ வந்து ஆப்பிளை வந்து நல்லா கூழா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த ஆப்பிளை வந்து நல்லா வந்து வேக விடணும். இந்த ஆப்பிளில் உள்ள அந்த ஈரத்தன்மை வந்து குறையணும். அந்த ஈரத்தன்மை குறையணுமோ அப்போ தான் வந்து நல்லா வெந்தால் தான் இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இதில் வந்து வினிகர் இருக்குது. இந்த ஆப்பிளில் இருந்து தான் வினிகர் எடுக்கிறாங்க. அந்த வினிகர் வந்து ஆவியாக போகும்போது வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. இதில் வந்து இப்போ நம்ம கல்கண்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கல்கண்டை இதோட சேர்த்து வந்து இந்த நேரத்தில் போட்டு வைக்கணும். இந்த ஆப்பிளோட சேர்த்து வந்து இந்த கல்கண்டை அரைச்சி நல்லா வந்து தூளை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்து வச்சதை எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து கலக்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்க நெய்யில் அதை எல்லாத்தையும் இதோட ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வேக விடணும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு லேகியம். இதை வந்து நெய்யில் செஞ்சு வச்சிருக்கிறதால 6 மாதம் ஆனாலும் கெடாது. இது வந்து தைரியமாக எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல சுருள கிண்டணும். சுருள கிண்டும்போது இதனுடைய நீர்ச்சத்து எல்லாம் முழுமையாக வெளியாகி நெய் மேலே இந்த பாருங்க பொங்கி வந்திருக்கு. இந்த நெய் வந்து இந்த மாதிரி மேலே பொங்கி வரணும். இந்த நெய் பொங்கி வருதுன்னா உள்ள எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சுன்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. இதை வந்து நல்லெண்ணெயில் செய்வாங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் அது வந்து அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஆனால் நெய்யில் செஞ்சோம்னா இது அணுக்கள் அதிகரிக்கும் போது பெண்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இது சிறுவர்களுக்கு வந்து நம்ம வீட்டில் எதை செஞ்சாலும் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவோம். அதனால குழந்தைங்க சாப்பிட்றதால வீரமாக இருக்கும். அது வந்து நிறைய அளவு உடல்ல வந்து அதிக வீரத்தன்மை இருக்கு. எதுவும் துணிச்சல் அதிகமாக இருக்கும். உடல்ல வந்து துணிச்சல் அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைகள் சாப்பிட்றதுல தவறு கிடையாது. பெரியவங்க சாப்பிடலாம். பெரியவங்க இதில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதும். தினந்தோறும் அதிக அளவு சத்து கிடைக்கக்கூடியது. பெண்களுக்கு வந்து இதுவும் அதே அளவுக்கு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். அதிகம் தேவையில்லை. இது மொத்தமாக நிறையா சாப்பிட்ணும்னு இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு தினந்தோறும் இதை சாப்பிட்டு அவங்க வந்து சாதாரணமாக ஆட்டுப்பால் இல்லைன்னா நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். அணுக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அணுக்கள் கூடி இருக்கும்போது அவங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்கும். ஏன் அவங்களுக்கு அணுக்களே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீ உற்பத்தியே ஆகாது, இன்னைக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு முட்டையை உற்பத்தி ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் இது முட்டையை உற்பத்தி பண்ணும். இது கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. இதனுடைய வாசமும் மனமும் வந்து ரொம்ப அற்புதமான ருசியை கொடுக்கக்கூடியது. இதை சாப்பிடும்போது அவங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பகிர்ந்து உண்ணுவாங்க. நாங்கள்லாம் செஞ்சோம்னா ஒரே நாளில் சரியாயிடும். ஏன்னா எங்களை வீட்டை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் கொடுத்துருவோம். எது செஞ்சாலும் எங்கள் வீட்டில் வாசம் வருதுனாலே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்துருவாங்க. ஏன்னா அது அவ்வளோ அற்புதமாக செய்கிறோன்னு தெரிஞ்சதே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாருக்கும் கொடுத்து தான் நான்
நாம் சாப்பிடுவோம். பகிர்ந்து உண்டால் பசியாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் பகிர்ந்து உண்ணுவோம். அதனால மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல தான் நாங்க செய்யக்கூடிய மருத்துவம் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரோம். சிலர் பாதி மருத்துவத்தை மறைச்சிருவாங்க. சிலர் சொல்லித்தரக்கூடாதுன்னு எங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க நிறைய மருத்துவத்தை சொல்லித்தரீங்க, இதெல்லாம் பாதியை மறைச்சு வைங்க வேணாம் அப்படின்வாங்க. அப்படிலாம் நிறுத்த மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் நான் போய் மருத்துவம் செய்ய முடியாது. எல்லாருக்கும் இந்த மருத்துவம் போய் சேரணும். எல்லாரும் அணுக்கள் இருக்கணும். எல்லாருக்கும் குழந்தைகள் வேணுன்றவங்க அனைவருமே இந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாழை மட்டச்சாறு முதல் உதவி மருந்து. அந்த முதல் உதவி எந்த ஒரு மருந்துக்கும் எந்த ஒரு பாம்புக்கும் அதை நீங்க பயன்படுத்துங்க. ரெண்டாவதா தான் இந்த வாகைப்பூ. நீ அதுக்கப்புறம் தேடி போகலாம். ஏன்னா 8 மணி நேரம் உயிர் போகாது. 8 மணி நேரத்துக்கு நம்ம உடல்ல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா மனசு நிம்மதி இல்லாம தான் இருப்போம். அவங்களுக்கு கைப்பிடி அளவு மிளகு, கைப்பிடின்னா நாங்க 108 மிளகுன்னு சொல்லுவோம். 108ன்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. விஷம் தலைக்கு ஏறும்போது எண்ணிக்கிட்டு இருந்தா அந்த எண்றதுக்குள்ளேயே உயிர் போயிடும். அதனால கை நிறைய எடுத்து மிளகு ஒரு கை நிறைய எடுக்கிறோம். வெத்தலை குறைஞ்சது 3லிருந்து 5 வெத்தலை சேர்க்கலாம். வெத்தலை சேர்க்கும்போது எந்த ஒரு விஷத்தையும் அது நிறுத்தக்கூடியது. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அது நிறுத்தும். வெத்தலையும் மிளகும் கொடுத்தா எந்த விஷமும் ஏறாது, ஏறிய இடத்துலயே நிற்கும். அதுக்காகத்தான் பூராங்கடிச்சிருக்கு, தேல் கடிச்சிருக்கு, உடனே 7 மிளகு ஒரு வெத்தலையை மடித்து குடியான்வாங்க. 7 மிளகு ஒரு வெத்தலையை மடித்து தின்னோம்னா அந்த விஷம் அங்கேயே நிற்கும். அதுக்கு மேலே ஏறாது. அந்த கடித்த இடத்திலேயே கடிவாயிலே நிற்கும். இந்த 7 மிளகு இல்லை, நம்ம 108 மிளகு கணக்குக்கு எடுத்து வெத்தலையோட சேர்த்து இந்த வாகைப்பூ ஒரு கைப்பிடி அளவு, குறைந்தது 50 கிராமாவது இருக்கணும். வாகைப்பூ 50 கிராம் பூ எடுத்து நம்ம மென்று இதோட சேர்த்து மென்று சாப்பிடும்போது காரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பாம்பு கடிச்சவங்களுக்கு அதனுடைய உணர்ச்சி தெரியாது. அந்த மிளகனுடைய காரம் தெரியாது. எப்போ நமக்கு வாயில் நாக்கில் காரம் தெரியுதோ அப்போ அந்த விஷம் குறையுதுன்ற ஒரு அர்த்தம். அந்த விஷம் குறைய அந்த காரம் தெரியும். ஆனால் முதல்ல சாப்பிட்ட அந்த மிளகு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போனாலும் காரமே இருக்காது. காரம் இல்லைன்னா அங்கு விஷம் அதிகமாக ஏறி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏறின விஷத்தையும் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ட அந்த மிளகும் வாகைப்பூ வெத்தலையும் 3ம் சேர்ந்த கலவை அந்த விஷத்தை ஏற விடாமல் அதே இடத்திலே நிப்பாட்டி விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேர்வை மூலமாகவும் அந்த தோல் வழியாகவும் வெளியேற்றும். இல்லைன்னா அதே இடத்துல விஷம் கட்டி பச்சை நிறத்தில் அந்த தோல் மேலேயே இருக்கும். இந்த தோல் மேலேயே இருக்கிற விஷத்தை நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா அந்த இடம் தோல் உரியும். தோல் உறிஞ்சிதுன்னா தெரிஞ்சுக்கலாம் இது நல்ல பாம்பு கடிச்சது. அதனால் அந்த இடம் ஒரு செத்த இடம் தோல் மாதிரி விரிஞ்சிரும். விரியம்பாம்பு கடிச்சிருந்தா அடிக்கடி மயக்கம் வரும். இது விரியம்பாம்புக்கு அதுதான் ஒரு கட்டுக்கு ஒரு மயக்கம். அது உடம்புல வரி வரியாக இருக்கும். அதனால் ஒரு கட்டுக்கு ஒரு மயக்கம் வரும். இந்த விரியம்பாம்பு கடிச்சிருந்தா, தண்ணி பாம்பு கடிச்சிருந்தா இது உடனே சரியாகும். தண்ணி பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்ம மருந்து சாப்பிடாம இருந்தோன்னா கண் பார்வை போயிடும். சாதாரணமாக பாம்பு கடிச்சு முறத்தல்லுதுன்னா அது பயத்தில் தான் முறத்தல்லுமே தவிர பாம்பு விஷத்தால் முறத்தல்ல வைக்காது. ஏன்னா பயம் வர வர உமிழ்நீர் தானாக வெளியேறும். உமிழ்நீர் உள்ளே இறங்காது. சிறுநீர் பழுதடைந்து விடும். அதான் கிட்னி பாதிப்பாயிடும். கிட்னி பாதிப்பானால் தான் மயக்கமே வரும். கண் பார்வை மங்குதுன்னா கிட்னியில் அந்த விஷத்தன்மை ஏறிடுச்சுன்னு அர்த்தம். கண் பார்வை மங்குது அப்படின்னா சிறுநீர் பாதை அடைபடும். சிறுநீர் போனாங்கன்னா ரத்தமாக போகும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வாழை மட்டை சாறு சாப்பிடும்போது சிறுநீரை தான் நேராக போய் சிறுநீரகத்தை காப்பாற்றிடும். ஏன்னா சிறுநீரகத்தில் போய் இந்த விஷம் போச்சுன்னா மயக்கம் வரும். மயக்கம் வந்ததும் அந்த ரத்தத்தின் வழியாக மூளைக்கு போயிடும். அந்த விஷம் மூளைக்கு போனால் செயல் இழந்து விடும். மூளை செயல் இழந்தால் மனிதன் இறந்து விடுவான். மூளையை செயல் இழக்க விடாமல் செய்யும் இந்த வாழை மட்டச்சாறு. இது சிறுநீரக பெருக்கி நீர் பெருக்கியாக மாறும். ஏன்னா பாம்பு கொத்துனதுமே சிறுநீரகத்தை தான் பழுதடை வைக்கும். அந்த சிறுநீர் பெருக்கி போய் பெருகி நிற்கும் போது அந்த நீர் பெருகும் போது விஷத்தினுடைய வேகம் குறைஞ்சிரும். இந்த சிறுநீர் பெருக்கியாக அதனுடைய துவர்ப்பு தன்மை, வாழை மட்டையினுடைய துவர்ப்பு தன்மை விஷத்தை வேகமாக முன்னேற விடாது. அது ஏன்னா குளிர்ச்சி அதிகமானது. ஈரத்துணியை ஏன் பொத்துறோம்னா உடலில் மேலே சூடு இருந்துன்னா அந்த சூட்டு வழியாகவே ரத்தம் வேகமாக ஓடும். ரத்தம் வேகமாக ஓட விடாமல் வைக்கணும்னா ஈரத்துணியை பொத்திட்டோம்னா ரத்தம் வேகமாக ஓடாது. ரத்தம் வேகமாக ஓடாமல் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அந்த விஷம் ஏறாது. விஷம் ஏறாமல் இருக்கும்போதே நம்ம இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா அதுக்கான ஒரு வலி இல்லாமையும் மன நிம்மதியோடையும் நம்ம பொழைச்சிக்கிறலான்னு இருக்கும்.
ஆனால் சிலர் பயமுறுத்துவாங்க, ஐயோ எனக்கு இத்தனை புள்ள இருக்கு நான் விட்டுட்டு போறேன்னு. பயப்படவே கூடாது. பயம்தான் பாதி கொல்லும், விஷம் கொஞ்சம் தான் கொல்லும். பயம் 99% பயம் கொண்டுடும், 1% தான் விஷம் இருக்கும் உடம்புல. 1% விஷத்துக்கு பயம் 99% இருந்ததுன்னா கண்டிப்பாக இறந்துருவாங்க. பயத்தை விட்டீங்கன்னா இறப்பு இருக்காது. எத்தனையோ பேர் பாம்பு கடிச்சு இறக்காம இருக்காங்க. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் பாம்பு காலை சுத்தினால கடிக்காதுன்னு சொல்லுவோம், கடிச்சு தான் போகும். ஏன்னா கருப்பட்டி பானைக்குள்ள கையை விட்டவன் அந்த பானைக்குள்ள இருந்த கருப்பட்டியை நக்காம போவானான்னு சொல்லுவாங்க. ஆனா காலை சுத்தின பாம்பு கடிக்காம போகுதுன்னா, என் காலை சுத்தி இருக்குது ஆனா என்னை கடிச்சதே கிடையாது. நான் நேராவே பார்த்துருக்கேன். அதனால யாருமே பாம்பு அடிக்கக்கூடாது. பாம்பு நமக்கு நன்மையை செய்யுது. ஏன்னா பாம்பு கடிச்சு இறந்தவங்களை விட பாம்பு கடிச்சதை நினைச்சு பயந்து இறந்தவங்க தான் அதிகம். பாம்பு கடிச்சு மாடு இறக்காது, பாம்பு குறுக்க போனா மாடு இறந்துரும். ஏன்னா பயத்துல இருதயம் வெடிச்சு அந்த மாடு இறந்துரும். பாம்பு கடிச்சா மாடு இறக்கவே இறக்காது, அதுக்கு மருந்தை கொடுத்து காப்பாத்திடுவோம். ஆனா பாம்பை தாண்டிச்சுன்னா அந்த மாடு கண்டிப்பா இறந்துரும். அந்த மாட்டை அறுத்து பார்த்தோம்னா உள்ள இருதயம் வெடிச்சிருக்கும். அதே போலதான் நமக்கு அந்த இருதயம் வெடிச்சிரும், நாமளா புரிஞ்சுக்கிறணும். இந்த மருத்துவத்தை செஞ்சு பாம்பு கடியிலிருந்து நீங்க எல்லாம் விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.